லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பார்க்க போகிறோம். அதோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த ரிசல்ட்ஸ் வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ப்ராப்ளமாக எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபைண்ட் இன்வர்ஸ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கொஸ்டின் நம்ம ப்ரீஃபாக எழுதிக்கலாம். பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிக்கலாமா? 3/2 கான்ஸ்டன்டாக வச்சுக்கலாம். இதை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வருமா டிவைடட் பை பி பவர் 5 3/2 நம்ம காமனாக எடுத்துருக்கோம் கான்ஸ்டன்ட். அப்புறம் ஒவ்வொரு நியூமரேட்டரை தனித்தனியாக எழுதிக்கலாமா? பி பவர் 4 பை பி பவர் 5 ப்ளஸ் 1 பை பி பவர் 5 மைனஸ் 2p ஸ்கொயர் பை பி பவர் 5. இந்த பிபியை கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? பி பவர் 4ஐயும் இதில் 4p கேன்சல் பண்ணிடலாமா? இங்கே பி ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் இங்கே எவ்வளோ இருக்கும்? 3 இருக்கும். அப்போ மீது என்ன இருக்குது? 3/2 1 பை பி ப்ளஸ் 1 பை பி பவர் 5 மைனஸ் 2 பை பி கியூப் இருக்குதா? இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே லேப்லஸ் இன்வெர்ஸ் எடுத்துடலாமா? அப்போ லேப்லஸ் இன்வெர்ஸ் எடுத்தோம்னா 3 பி ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 2 பி பவர் 5 ஈக்குவல் டு 3/2 கான்ஸ்டன்டாக இருக்குது. வெளியே எடுத்துடலாம். ஒவ்வொரு டேமுக்கும் நம்ம லேப்லஸ் இன்வெர்ஸ் எடுக்கலாம். 1 பை பி ஒவ்வொரு டேமாக எழுதிக்கலாம் ப்ளஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1 பை பி பவர் 5 மைனஸ் 2 கான்ஸ்டன்ட் லேப்லஸ் இன்வெர்ஸ் போட்டுக்கலாம். 1 பை பி கியூப் போட்டுக்கலாம். இப்போ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம். என்ன ஃபார்முலா இருக்குது? லேப்லஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1 பை பி ஈக்குவல் டு 1 ஃபார்முலா இருக்குது. அப்புறம் என்னது 1 பை பி பவர் n இருக்குது. n பாசிட்டிவ் இன்டிஜர்னா அதுக்குள்ள ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா? நமக்கு ஃபார்முலா என்னது இருக்குது? லேப்லஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1 பை பி ஈக்குவல் டு 1 லேப்லஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1 பை பி பவர் n ஈக்குவல் டு t பவர் n மைனஸ் 1 பை n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? 1 பை பிக்கு பதிலாக 1 போட்டுக்கலாம். பி பவர் 5 n இருக்க இடத்துல 5 இருக்குது. அப்போ n பதிலாக 5 மைனஸ் 1 பை 5 மைனஸ் 1 ஃபேக்டோரியல் போடலாமா? அப்போ நமக்கு என்ன இருக்குது? லேப்லஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 3 பி ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 2 பி பவர் 5 ஈக்குவல் டு 3/2 லேப்லஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1 பை பிக்கு ஃபார்முலாவுக்கு ஈக்குவல் டு 1 ப்ளஸ் லேப்லஸ் இன்வெர்ஸ் ஆஃப் t பவர் n மைனஸ் 1 5 இருக்குது. அப்போது 5 மைனஸ் 1 4 n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். அப்போ 4 ஃபேக்டோரியல் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 எடுத்துக்கலாமா? மைனஸ் ஆல்ரெடி 2 இருக்குது டாட் பி பவர் 3 இருந்தது. அப்போ 3 மைனஸ் 1னா 2 பை 2 ஃபேக்டோரியல். அப்போது இங்கே என்ன இருக்கும்? 1 தான் இருக்குது. அப்போ 3/2 ப்ளஸ் இந்த 3/2லாம் காமனாக தானே இருக்குது. உள்ளே கொண்டு போயிடலாமா? 3/2 இங்கே என்னது இருக்குது? t4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இருக்குது. மைனஸ் 2 இன்ட்டு டி ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல்னா 2 இன்ட்டு 1. இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்? 2 கேன்சல் பண்ண முடியும். அப்புறம் 3 கேன்சல் பண்ண முடியும். அப்போ எழுதலாமா? 3/2 ப்ளஸ் டி பவர் 4 பை 4 2s are 8 8 2s are 16 மைனஸ் இந்த 3/2 இங்கேயும் உள்ள கொண்டு போகல. இங்கேயும் ஒரு 3/2 இருக்குது. அப்போ 3/2 டி ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்னது? லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு பி ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 பி பவர் 5 ஈக்குவல் டு 3/2 ப்ளஸ் டி பவர் 4 பை 16 மைனஸ் 3t ஸ்கொயர் பை 2. இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2p ப்ளஸ் 1 பை பி ஸ்கொயர் மைனஸ் 4 இருக்குது. இதை எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம்? 2p பை பி ஸ்கொயர் மைனஸ் 4 ப்ளஸ் 1 பை பி ஸ்கொயர் மைனஸ் 4 இப்படி எடுத்துக்கலாமா? இப்போ லேப்லஸ் இன்வெர்ஸ் இதுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். 2p ப்ளஸ் 1 பை பி ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். p பை பி ஸ்கொயர் மைனஸ் 4 ப்ளஸ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் 1 பை பி ஸ்கொயர் மைனஸ் 4. இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபார்முலா இருக்குது? இது ஏ ஸ்கொயர் ஃபார்முலா. பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா? மைனஸ் 2 ஸ்கொயர்னு வச்சுக்கலாமா? அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலா என்னென்னு எழுதிடலாமா? பி பை பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் HAT தான் ஃபார்முலா. அப்புறம் இந்த சைடு என்ன இருக்குது? 1 பை பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்போ 1 பை பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? நமக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். வெரி வெரி ஈஸி. அப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன? 2p ப்ளஸ் 1 பை பி ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு காஸ் ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 2 போடணும். அவ்வளோதான். அப்போது ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. 2 காஸ் ஹெச் ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 2t ப்ளஸ் 1 பை ஏ. 1 பை ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 2 சைன் ஹெச் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 2t. தட்ஸ் ஆல்.